வணக்கம். இந்த வீடியோவில் ஸ்வயம் எக்ஸாமுக்கான மார்க் டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுறது பார்த்திங்கன்னா NTA வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. இதில் nta.ac.in அப்படிங்கிற கூகுளில் டைப் பண்ணுங்கள். ஸோ இந்த NTA வெப்சைட்டில் இதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த மார்க் டெஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வரும். ஸோ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தான் இந்த மார்க் டெஸ்ட் நிறையா, இப்போ நீட் எக்ஸாம், UGC நெட் எக்ஸாம், இந்த மாதிரி பெரிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாமே நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தான் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஆர்கனைஸ் பண்ணுறதுனால அந்த எக்ஸாமுக்கு பற்றிய ஒரு மார்க் டெஸ்ட் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே செலக்ட் எக்ஸாம் யூ லைக் டு அப்பியர். ஓகே, ஸோ இதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஸ்வயம் எக்ஸாம். ஓகே, இதில் நிறைய எக்ஸாம்ஸ் வந்து இருக்குது. இதில் நீங்கள் செலக்ட் பண்ணுறது ஸ்வயம் எக்ஸாம். ஓகே, இதில் என்ன பேப்பர் நீங்கள் ஸ்வயமில் ஆல்ரெடி என்ன பேப்பர் என்ரோல் பண்ணி அப்பியர் ஆகிறீங்க அப்படிங்கிறது இதில் இருக்கும். ஸோ அது மோஸ்ட்லி எல்லா கோர்சஸ் இருக்கும். இதில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பேசிக் கான்செப்ட்ஸ் இன் எஜுகேஷன் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து இப்போ என்ரோல் பண்ணியிருக்கனால இந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் மார்க் டெஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி விண்டோ அப்பியர் ஆகிரும். ஸோ இதில் கேண்டிடேட் நேம், சப்ஜெக்ட் நேம்லாம் இருக்கும். ஸோ இந்த இடத்துல எக்ஸாம் சென்டரில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து விண்டோ அப்பியர் ஆகும். ஸோ இந்த யூசர் நேம், பாஸ்வேர்டு அப்படின்னா எக்ஸாமினேஷன் சென்டர் அவங்க பார்த்துக்குவாங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஜஸ்ட்டு லாகின் மட்டும் கொடுத்துருங்க. இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க எப்படி இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறத. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் உள்ளே போய் நம்ம பார்க்கலாம். ஸோ இதை ஜஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா இந்த ரெகுலேஷன்ஸ் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கோ அதை ரீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத ஜஸ்ட் எனேபிள் பண்ணிவிட்டு கிளிக் ப்ரொசீட் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கான இந்த ஆன்லைன் எக்ஸாமுக்கான விண்டோ ஓப்பன் ஆகிரும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஆன்லைன் எக்ஸாம் சென்டரில் அப்பியர் ஆகக்கூடிய விண்டோ, மாடல் விண்டோ. ஓகே, மேலே டாப்பில் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் நேம், உங்கள் நேம் அப்பியர் ஆகும். எக்ஸாம் நேம் ஸ்வயம், சப்ஜெக்ட் நேம் இது வந்து பேசிக் கான்செப்ட்ஸ் இன் எஜுகேஷன். அது மாதிரி நீங்கள் எந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த கோர்ஸோடைய நேம் வரும். டைம் வந்து ஸ்டார்ட் ஆகிரும். டோட்டல் டைம் வந்து 3 hours ஸ்வயம் எக்ஸாமினேஷனுக்கு. இந்த எக்ஸாமினேஷன் டைம் வந்து உங்களுக்கு டைமர் ஸ்டார்ட் ஆகிரும். நீங்கள் அட்டன் பண்ணும்போது இதை வந்து லெஸ் ஆகிட்டே வரும். ஸோ லாஸ்ட்டாக வந்து 0 வந்தோன்னா 3 hours கம்மிட் ஆகிரும். ஸோ நீங்கள் 3 hours எக்ஸாமினேஷன் முடிக்கணும். 3 hours எண்டில் ஆட்டோமேட்டிக்காக இது வந்து லாக் அவுட் ஆகிடும். நீங்கள் 3 hours முன்னாடியே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ அதை டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இப்போ கொஸ்டின் நம்பர் 1 பாருங்கள். ஸோ இதில் கொஸ்டின் இருக்கும், அது கீழே வந்து 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, நீங்கள் கொஸ்டினை ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் சரியான ஆன்சர்ஸை வந்து இதில் கிளிக் பண்ணணும். இப்போ ஆன்சர் 1 அப்படின்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த கொஸ்டின் போகிறது வந்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ், அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போகும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போனோன்னா நீங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 99 நாட் விசிட்டட். ஓகே, நான் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கீங்க, இன்னும் 99 கொஸ்டின்ஸ் இருக்குது. நாட் ஆன்சர்டு வந்து இதில் காமிக்கும். ஆன்சர்டு வந்து 1. இப்போ க்ரீனுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து க்ரீன் கலரில் காமிச்சிடும். ஓகே, ஸோ இது வந்து மார்க் ஃபார் ரிவ்யூ. இந்த இடத்துல மார்க் ஃபார் ரிவ்யூ அண்ட் நெக்ஸ்ட் இருக்கு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது லாஸ்ட்டாக இந்த கொஸ்டின் எனக்கு டவுட்டாக இருக்குது, நான் லாஸ்ட்டாக அட்டன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து மார்க் ஃபார் ரிவ்யூ அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. அதர்வைஸ் நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, ஆன்சர் கடைசி ஆன்சர் பண்ணணும் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்படின்னா நீங்கள் சேவ் அண்டு மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துட்டிங்கன்னா அந்த கொஸ்டின் அட்டன் பண்ண கொஸ்டின் சேவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டினுக்கு வந்து இப்போ ஆன்சர் கொடுக்குறோம். ஓகே, சேவ் அண்ட் மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துட்டிங்களா செகண்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த ஒயிட் கலரில் இந்த கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி வந்து காமிக்கும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணலை, ஜஸ்ட் மார்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி சப்மிட் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினாக நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் போகும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின்ஸில் நீங்கள் வந்து 2 கொடுத்துருக்கீங்க ஆப்ஷன், இதை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் கிளியர் பண்ணலாம். இல்லை டேரெக்டாகவே நீங்கள் 3 கிளிக் பண்ணிங்கன்னா இது மாறிடும். ஆனால் இங்கே வந்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து மாறிடும். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினும் நீங்கள் ஆன்சர் பண்ண இது க்ரீன் கலர் மாறிக்கிட்டே வரும். ஓகே, டோட்டலாக வந்து 100 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஓகே, இந்த 100 கொஸ்டின்ஸும் நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே க்ரீன் கலராக மாறிடும். இப்போ ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து 50th கொஸ்டின் போகணும் அப்படின்னா ஜஸ்ட் 50th கொஸ்டின் வந்து நீங்கள் போயிட்டு ஆன்சரை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா இந்த க்ரீன் கலர் மாறும். ஸோ நீங்கள் வந்து 1 by 1 கொடுத்துருங்க. லாஸ்ட்டாக டவுட்டான கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் சேவ் அண்ட் மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துட்டிங்கன்னா வயர் கலரில் இருக்கும். ஸோ அதை வந்து லாஸ்ட்டாக நீங்கள் அதை செலக்ட் பண்ணி அந்த கொஸ்டின்ஸும் நீங்கள் கன்ஃபார்மாக சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா அது கலர் மாறிடும். ஸோ எல்லா கொஸ்டின்ஸும் நீங்கள் க்ரீன் கலராக இருக்கா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிவிட்டு எக்ஸாமினேஷன் வந்து கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துக்கலாம். இந்த பேப்பர் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் லாங்குவேஜ் இருக்குது. இங்கே இங்கிலீஷ் தான். ஸோ மோஸ்ட்லி ஸ்வயமில் டீச்சர் எஜுகேஷனில் கொடுக்கக்கூடிய கோர்சஸ் எல்லாமே இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஓகே, ஸோ அது வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். இப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின் போனோம் அப்படின்னா கீழே பேக் ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணினா தேர்ட் கொஸ்டின் ப்ரீவியஸ் கொஸ்டின் போயிடும். ஓகே, யூ கேன் கிளிக் நெக்ஸ்ட், அடுத்த கொஸ்டின்ஸ் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போகலாம். இதை நீங்கள் அட்டன் பண்ணாமல்
ஜஸ்ட்டு நேவிகேட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன, ஒவ்வொரு கொஷினாக ஆர்டராக நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஆன்சர் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஸோ அப்போ தான் வந்து இந்த கொஷின் வந்து கன்ஃபார்ம் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த கொஷின் வந்து வந்துடும். ஸோ நீங்கள் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டோன்னா இந்த சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுக்க முடியும். ஸோ இதே மாதிரி 100 கொஷின்ஸும் நீங்கள் ஆர்டராக அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 100 கொஷின்ஸ் இருக்கா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிவிடுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம் சம்மரி, இது வந்து மார்க் டெஸ்ட்னால இவங்க சம்மரி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வியூ ரிசல்ட்டை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே எத்தனை கொஷின்ஸ் வந்து நம்ம அட்டன் பண்ணியிருக்கோம், ஓகே, இன்கரெக்ட் ஆன்சர்ஸ், கரெக்ட் ஆன்சர்ஸ், ஸ்கோர் எல்லாமே இதில் காமிக்கும். ஸோ இது வந்து நம்ம மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணி லாஸ்ட்டாக நம்ம ரிசல்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் கொஷின் நம்பர் 1க்கு ஸ்டேட்டஸ் கரெக்டாக ராங்கா அப்படிங்கிறது இருக்கும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆப்ஷன்ஸ் இந்த ரைட் சைடில், ஓகே. ஸோ சப்போஸ் இது கரெக்ட் ஆப்ஷன்னா இது கரெக்ட் 1, இந்த ராங் இப்போ 4th கொஷின் வந்து ராங் அப்படின்னா இது கரெக்டான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3rd. ஸோ நீங்கள் இதே மாதிரி அடுத்து இன்னொரு மார்க் டெஸ்ட்டாக நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அந்த கொஷின் வரும்போது இந்த கரெக்ட் ஆப்ஷனை பார்த்துட்டிங்கன்னா அந்த கொஷினுக்கான சரியான ஆப்ஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுறது வந்து எத்தனை நாளும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அதில் லாகின் சைன்அப் எதுவுமே கிடையாது. ஸோ டேரெக்டாக நீங்கள் ஸ்வயம் NTA வெப்சைட்டில் போயிட்டு இந்த மார்க் டெஸ்ட்டை நீங்கள் எந்த கோர்ஸ் அப்பியர் ஆகிறீங்களோ அந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணி நீங்கள் மார்க் டெஸ்ட்டுக்கு அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாம் எழுதுறது வந்து ரொம்ப ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்கும், எந்த வித டென்ஷன் இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆன்லைன் மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள், ஸ்வயம் கோர்ஸுக்கு ரெடியாக இருங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.